சென்னையில 2 ஆர் ECRஐயும் OMRஐயும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா ரிக்கி. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். என்ன விட்டு வருவேனா? உன்னை விட்டு வருவேனா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. அங்க ஒருத்தர் வயிறு எரியுதுடா அப்படிங்க ஆடோல பார்த்தோனே. ஏய் என்னது அந்த பாட்டத மியூசிக் கூட உள்ள கேட்க மாட்டறாரா? மக்கள் கேக்குறாங்க. ஏன் போடுறீங்கன்னு. ஆமா இந்த வாரம் ஐயோ டக்குன்னு கலாய்க்க வரலையே. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தற்குறிப்பட்டிக்கு வரப்போற சிறப்பு விருந்தினர். சமீப காலமாக நம்ம ஷோக்கு மறக்காம நிறைய ஃபேன்ஸை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு ஃபேனை தான் கூப்பிட்டு வர போறேன். அந்த ஃபேன் யாரு அப்படின்னா லெட்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ். ஆறாது டேய் ஆறாது உள்ள வண்டா கத்துறது. லெட்ஸ் வெல்கம் மீனா. மகாராஜா விஜய் சேதுபதி அவங்க பொண்ணு மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்குடா. ஏய் சிங்கம்புலி யாரு? டைம் வேஸ்ட் பண்ணாத. அடுத்ததா வரப்போற கெஸ்ட் யாரு அப்படின்னா பிளாக் ஷீப்க்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னைக்கு போகக்கூடிய எல்லா இடங்களையும் பிளாக் ஷீப்க்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுக்கிறவர். அதுபோக கணக்காடும் காலங்கள்ல கிச்சாவா மக்கள் மனதில் இடம் பிடித்த ஆஷிக்கை வரவேற்கிறோம். ப்ரோ இத பிரிங்க கிட்கேட் சாப்பிடுவோம். நான் 5 நான் பேச வரியா? பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் थैंक यू so much 2 பேரும் வந்ததுக்கு. ஆஷிக் ஆல்ரெடி நம்ம கூட தான் இருந்தப்ப நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட கேட்றோம். ஷோ பத்தி பாத்துறீங்களாமா? நிறைய பாத்துர்க்கேன், ரிப்பீட்ல பாத்துர்க்கேன். சீசன் 1 சீசன் 2 பிஎஸ் வேல்யூல போயிட்டு அதுக்கு சான்ஸ் இல்லையே. எல்லாத்தையுமே பாத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் யாரை கொல்லணும்? குட்டி வினோ. ஏய் ஆனா நீங்களா நல்லா கவனிச்சீங்களா? இது வரைக்கும் குட்டி வினோ ரொம்ப நாளா சாவாமே இருக்காரு. ஏய் ஆமா நான் சாவலானே. ஐ அம் பாவம். ஆஷிக் நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி ஷோ பாத்துறீங்களா? ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே கேட்டு வந்தேன். நான் வந்து எப்பயுமே பிரகீஷனை கேட்பேன். நான் ஏதாவது ஒரு ஸ்லாட் இருந்தா சொல்லுங்க. ஏன் கேக்குறீங்க? அந்த செட்ல ஒரு மாசா இருந்திருப்பாரு. அப்படி பண்ணாதீங்க. வேற அவரு பிரகதீஷ் அப்படினோனே 5 கவுண்டர் வந்து. ஓகே உங்க டீம் தான் கனா சேஜு பிரகதீஷ் ப்ரோலாம் ரெகுலர் ஆர்டி ப்ரோ பத்தி சொல்லுங்க. எஸ் பிரகதீஷ் ப்ரோ 2 வார்த்தை ஸ்பீச் பண்ணுங்க. பிரகீஷ் ப்ரோ வந்துட்டு இந்த கேம்ல சம்டைம்ஸ் ரொம்ப அமைதியா இருக்காரு. சம்டைம்ஸ் இல்ல
வெளியே வந்துட்டு இந்த ஷோவே நான் தான்டா அப்படின்னு வர ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா பிளாக் ஷீப் வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அந்த ஃபிளாஷ்பேக், ரேண்டம் வீடியோஸ் அந்த டைம்ல இருந்து ஐயோ பாவம். நான் நடுவுல பல வீடியோஸ் தான் போட்டுருந்தோம். அண்ணா அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது சரி அவன் அதிர்ச்சி அப்படியே பேசிட்டே இருப்பான். நீங்களா கார்டு எடுத்துருங்க. வில்லேஜ் ஸ்லீப். Village, wake up! குட்டி வினோ தூக்கணும்னு என் அடிமனசை பறண்டுது. ப்ரோ ப்ரோ தூக்குங்க ப்ரோ, இல்ல உங்களை தூக்குவாங்க. அப்படியா? தூக்கிடுங்க. சரி அப்ப என்ன சம்பிரதாயம் எப்படி போறோமா? ஆமா ஆமா காட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு காட் ப்ளீஸ். சரி மக்கள் விருப்பமே என் விருப்பம். டைரக்ட் செகண்ட் ஓட்டிங். ஓகே குட்டி வினோக்கு யார் யாரெல்லாம் ஓட் பண்றீங்க கையை தூக்குங்க. எவ்ரிபாடி சரி குட்டி வினோ என்னடா பெர்ஃபார்ம்லாம் பண்றான். பேர பசங்களா படிங்கடா, சொன்னா கேளுங்க பேர பசங்களா. வேலிடா இருக்குண்டா ஏதாவது. வேணாம்டா ப்ரோ ப்ரோ பவர் இருக்கா? பவர் இருக்கா? பவர் இல்லனா செத்து போடுறான். இல்ல பவர் இருந்தாலும் செத்துறேன். சரி அப்ப நீ ஏதோ ஒரு டேர் பண்ணு. டேர் பண்ண விட்டுறோம். அதான் சொல்ல வந்தேன் மச்சான். திருடாவா இல்ல குட்டிகர நடிக்கிற ஷோ எனக்கு புரியல. எனக்கு பரவாயில்ல நம்ம பண்ணுவோம். நான் வில்லேஜர் வேணாம் அந்த மாதிரி ஆடாதீங்க. கவுண்ட் குறையும் தயவு செய்து சொல்றேன். நான் குறைஞ்சிட்டு போட்டுடா நீடா. ஏய் நீ தனியா ஷோ பண்றாங்க போய் ஏதாவது. கன்ஃபார்மா நாங்க ஆரம்பிச்சே தாங்க மாட்டேன் நீ. அதிர்ச்சி ஃபர்ஸ்ட் ஓட்டி. இப்ப என்ன பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? குட்டி வினோ செகண்ட் ஓட்டிங். குட்டி வினோக்கு செகண்ட் ஓட்டிங் யார் யாரெல்லாம் கை தூக்குறீங்க? ஆசிக் ப்ரோ உங்களையும் தூக்கிடுவோம். அண்ணே விசாரணை போட்டு குட்டி வினோ போகட்டும். நான் மட்டும் கை இறக்கிக்கிறேன். இறக்கு ப்ரோ. ஏய் ஏய் இங்க இருக்க எல்லாரும் மாஃபியாவா? வில்லேஜர் யாராவது சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். டிஃபெண்ட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் நான் மாஃபியா இல்ல வில்லேஜ் இல்லன்றதெல்லாம் இல்ல. ப்ளீஸ் சாரி, இனிமே நான் அப்படி விளையாட மாட்டேன். மாஃபியா இருந்தா நானே சூசைட் பண்ணிப்பேன். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் சாரி, இனிமே நான் மாஃபியா வந்து சூசைட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? ஏய் அவனுக்கு ஏதோ டேர் கொடுத்து பண்ணுவீங்கடா அவன். ஏய் உனக்கு என்னடா அப்ப செருப்பு பண்ணுடா நீ பண்ணுடா. நான் சொல்றேன் கேளுங்க தயவு செய்து சொல்றீங்களா. வில்லேஜர் ஜாலியா ஆடுவோம் வாங்க. இப்படி தூக்காதீங்க தயவு செஞ்சு. டேய் ஜாலியா இருந்தா உன தூக்குறேன். யாரா இவன்? அண்ணா நியாயமா பேசுறாருண்ணா இவரு. நீ சீரியஸா பேசிட்டு தான் தூக்கிட்டு இருக்கோம். சரி குட்டி வினோ சொல்லி முடிச்சிட்டியா? இருங்க காட், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆள் இருக்கு. மீனா இல்ல குட்டி வினோ போலாம். ஆஷிக் நீ சொல்லு தம்பி. எல்லா வாட்டியும் ஒரே அனுப்புறீங்க பாவமா இருக்கு. அப்ப இவர அதனால இந்த தடவை அனுப்பிடலாங்கறியா? காட் வேணாம் காட், சொல்றதை கேளுங்க. வேணாம் தேவையில்லாம ஒரு லாஸ் போலாம். ஏய் நீ சொன்னா கேட்கணுமாடா? நீ சொன்னா நம்ம கேட்கணுமாடா? கேளுங்கன்னு தான்டா சொல்றேன். குட்டினானே நீ கெஞ்சறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீ போன. இப்போ எனக்கு என்ன தோணுதுச்சுங்க, நானும் ஒரு சக வில்லேஜர் தான். பரவாயில்ல பவர் போய் விளையாட்டு பார்ப்போம் இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் தோணுது. குட்டி வினோக்கு செகண்ட் ஓட்டிங். மைனாரிட்டி ஐஸ்வர்யா போலாம். ஐஸ்வர்யா ஏன்னா ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போலாம். கன்ஃபார்ம். ஏய் எல்லா ஐஸ்வர்யாக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். தம்பி ஐஸ்வர்யா சந்தேகம். ஏய் அதிர்ச்சி 4 மாசத்துக்கு முன்னாடி ஐஷு மாஃபியால மகாலட்சுமி சொன்னீங்கல்ல. அது வேற வாய், இது நார வாய். ஓகேமா சொன்ன தப்பு இப்ப தெரியுதா? சொல்லிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? சரி மகாலட்சுமி சரி அவன் தான் சொன்னா, உனக்கு எங்க போச்சு? என்பி கெஸ்ட் செக் பண்ணோம். ஆஷிக் கொண்டு போ. எங்க நான் என்ன பண்ண ஐயா இருங்களா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஐஷு ஏய் நீங்க ஆஷிக் ஆசிக்கின்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்புறம் பேச? அதிர்ச்சிடுவீங்களா? அவன் என்னென்ன பாயிண்ட் பேசுறான்னு பாப்போம்டா. சரி ஓகே வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ண தரங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. டாக்டர் கண்ணை திறக்கவும். யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். அயாஸ் செத்துட்ட. சேஜோ செத்துட்ட. ஐஸ்வர்யா மேல எனக்கு ஐஸ்வர்யா டவுட் இருக்கு. இல்ல உங்களுக்கு இருக்க டவுட் வேற, வி ஸ்டார் மேல இருக்க டவுட் வேற. ஏங்க மாஃபியான்றதுனால சும்மா நீ எல்லாம் நீ நான் ரீசன் சொல்றேன். ஐஸ்வர்யா டவுட் இருக்கு. என்பி ஐஸ்வர்யா பெரிய டவுட் எனக்கு இருக்கு. அதிர்ச்சி மேல டவுட் இருக்கு. இது நான் சொல்ல காரணம் பண்ணுது. அப்புறம் வரேன். புதுசா வந்தவங்களை தூக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? அப்படிலாம் இல்ல.
தூக்கலாம்ல அப்ப ஆசிக்கு போயிடலாம் ஏங்க உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலங்க. அதான்டா டவுட்டா இருக்கு ஆசிக்கு தான் போறேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. குட்டினா மாஃபியா இல்ல நீ நம்பர் கவனி ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போ. நான் இவனுக்கு போடலான்றேன். இல்ல ஐஸ்வர்யா சரியில்லை. ஐஸ்வர்யா ஃபுல் டவுட்டா இருக்கு. இல்ல அது ஒரு டோனு ஸ்டார்டிங்ல கை தூக்குன விதம் உனக்கு சொன்னது விதம் இப்ப பண்ண விதம் அயாஸ் அண்ணன் பக்கத்துல அயாஸ் அண்ணன் சேஜ் 2 பேரும் போட்டா அது ஒரு மாஸ்டர் பிளான் தான். கரெக்டா பேசுறான். அயாஸ் அண்ணன் வந்து தெளிவா கண்டுபிடிக்கிறாரு. டேய் அவன் இராரா அவங்க லவ்வர்ஸ் ஒருத்தரை தான் இல்ல கொன்றுப்பாங்க. அதான் இப்ப பிளான் நான் அயாஸ் அண்ணன் மாஸ்டர் செமையா பிளான் பண்ணாரு. பக்கத்துல இருந்தால அயாஸ் அண்ணன் இந்த வெக்குலோடி போன சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சாரு. இவன் துப்பறி வாழன் பெயர் தனியன் பூங்குன்றன் அப்படியேப்பட்ட ஒரு ஆள் அவரை தூக்கிட்டாங்கன்னா ஈஸியா ஐஸ்வர்யா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஒண்ணு அதோட டோனா இப்ப சரியில்லை. எப்பவுமே என்ன மட்டும் தான் பாக்க வரைக்கும் கூட பாக்குது. அது டென்ஷன் ஆகுது. அதனால ஐஸ்வர்யா போறது இத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐஸ்வர்யாக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போயிடலாம். ஓகேமா ஐஸ்வர்யா டிஃபெண்ட் பண்ணு. எனக்கு பவரும் இல்ல இதுவும் இல்ல வில்லேஜர் தான். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கண்டிப்பா மாஃபியால. நன்றி வணக்கம். யாராவது போலீஸ் செத்துறதா நான் தான் போலீஸ் இல்ல இல்ல அது நான் இல்ல நீங்க தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த வாதாடத்துக்குலாம் யாரோ கை தூக்காம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களா நம்மளும் இதே மாதிரி ஆமா நானும் இது வில்லேஜ் என்னடா பாயிண்ட் இது நம்பணும் நீங்களா வேலிடானா வில்லேஜருக்கு நான் என்ன சொல்லணும் பவர் இருக்குன்னு போய் சொல்ல முடியுமா? வேற பாயிண்ட். ஐயோ நீ பொய்யே சொல்ல மாட்டே. என் வாழ்க்கையில எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. எப்படி சமாளிக்க ரியாக்ஷன் ஆமா பண்ணுங்க. இங்க பாருங்க படத்துல வர மாதிரி ரியாக்ஷன் அது எப்பவுமே ஐஸ்வர்யா ஸ்டோன் எடுத்தா என்பி நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசு நீ தான் ஜெயிப்ப. காட் கன்ஃபியூஸ் பண்றாரு. காட் இல்ல டிஜே. ஓ டிஜே வா. என்னம்மா எல்லா கேஸையும் எம்ஏரியா எழுதுறீங்க? என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க. சாரி. டேய் நீ என்னடா பாயிண்ட் சொல்றீங்க ஐசுக்கு? அது வந்து இப்ப டோனா மாதிரி உங்க ஃபர்ஸ்ட் குட்டின தூக்கனா சொன்னல அப்போ அது லைட் ரியாக்ஷன் மாறிச்சா. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் நோட் பண்ண டக்குனு ஐஸ்வர்யா மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். அதான் நோட் பண்ணும்போது இரு சீரியஸா சொல்றேன். டேய் ஒரே நிமிஷம் இரு. நீ சும்மா ஜோக் பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்க. ஏய் இது ஜோக் பாயிண்ட். ஐயோ நம்ப மாட்டானே என்ன. மக்களே ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யாக்கு செகண்ட் ஓட்டிங் போயிடலாம். ஐஸ்வர்யா செத்துட்டமா? வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கணத்துறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. டாக்டர் கண்ணை திறக்கவும். யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை மூடுங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோன்னா பண்ணுவோம். இங்க ஒரு 3 பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிருக்கோம். வினு செத்துட்டா. எம்பி போலாமா? என்பி போலாம். எனக்கு என்பி தோணுது. நீ என்ன சொல்ற? இவரு தான் எனக்கு எல்லாரையும் தோணுது. அழியாம ஏன்னா போனரும் நீ தான் கரெக்டா சொன்ன. அதுதான் என்பி போலாம். என்பி ஒரு ஃபர்ஸ்ட் என்பி போலாம். சரி என்பி ஃபர்ஸ்ட் ஓட்டிங் கை தூக்குங்க. மெஜாரிட்டி என்பி. ஏன் எனக்கு ஓட் போடுறீங்க? அதிர்ச்சி என்ன சொன்னாரு நான் செய்வேன். என்பி மேல எனக்கு ஸ்டாக் அவுட் இருக்கு. என்பியோட ரியாக்ஷன் நான் பார்த்தேன். எப்பவுமே வந்து அவன் மாஃபியா வரந்தனா நல்ல மாதிரியே ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். எனக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். அத கரெக்டா ஒரு நிமிஷம் அத கரெக்டா பண்ணிட்டான். இன்னொன்னு எடுத்த உடனே குட்டியை தூக்கணும் ஆசைப்பட்டான். ஓகேவா? ஏன்னா யாருமே ஃபர்ஸ்ட் இடத்துல கடா விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இவன் ஆரம்பிச்சலான்னு சொன்னான். சோ அது ஒரு டவுட். ஆனா இப்ப சொல்றது எல்லாமே நீயும் பண்ண. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்ல அப்ப எல்லாரும் டைவர்ட் பண்ணாதீங்க. அவன் சொல்றானே வில்லேஜ் தானே நீங்க. என்பி மாஃபியாவா இருந்தானா யாரை தூக்குறதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்து தூக்குவான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. சோ அதனால எனக்கு வந்து என்பிஆர் போனோம் டவுட்ஸ். ஏன்னா அவன் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண மாட்டான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிடுறேன். எடுத்த உடனே என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன நாமினேட் பண்ணா உடனே வந்து எல்லாரும் டைலூட் ஆகி இன்னொருத்தன டைலூட் பண்ணாங்க. குட்டினோ மேல சாரி ஐஷு மேல டைலூட் ஆனா ஓகே அடுத்த ஆட்ட ஆட்டோமேட்டிக்கலா என் மேல டவுட் ஆயிடுவாங்க. இவன் அப்புறம் போட்டு தள்ளிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்னால விட்டுருக்கலாம். இதெல்லாம் என்பியோட மேல இருக்க என்னோட பாயிண்ட். அவர் சொன்ன 3 பாயிண்ட் சொல்றாமா? அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுக்கு தேவை ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியும் போது கை தட்டுவோம். அது எங்களோட ஃபார்மட்ரா. ஏன் டவுட் நான் சொல்லிடுறேன். சொல்றா தம்பி. ஐஷுவ நாமினேட் பண்றப்ப எல்லாமே ஈஸ்டர் பக்கம் திருப்பிட்டு இருந்தாரு. ரொம்ப ஆப்வியஸா திருப்பிட்டு இருந்தாரு. இன்னொன்னு ஐஷு பேசின பாயிண்ட் வேலிடாவும் இல்ல. சுத்தமாவே இல்ல. அதுல டைவர்ட் ஆகி மாறுற அளவுக்கு ஒரு பிளேயர் என்பி கிடையாது. எனக்கு அதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். ஓகே அதுச்சி ஓம் பாயிண்ட் சொல்லு. என்னோட பாயிண்டா தான். நான் ஐஸ்வர்யா கிட்ட அவள ஸ்ட்ராங்கா சொல்றேன். பாயிண்ட் சொல்லாதீங்க. செருப்ப பிஞ்ச் நடத்தியா. ஐஸ்வர்யா ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆனா ஐஸ்வர்யா ஒரு இது கூட கேர் பண்ணிக்க மாட்டான். சும்மாவே ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அவன் அதுக்கும் வரல. அவன் சுத்தமா கூட நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மட்டும் போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தூக்க சொன்னேன். அவன் ஸ்டார்டிங் அதுக்கு அக்செப்டே பண்ணல. ரெண்டாவது ஐஸ்வர்யா நான் முடிஞ்ச அளவுக்கு அது மழுப்புது.
நான் அதெல்லாம் சொல்றேன், அவன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் வீஸ்ட் அவன் பண்ணும்போது சில விஷயம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் என்பி இது லீட் பண்றேன்னா கொஞ்சம் அவனோட டீம் வீக்கா இருக்கு போல மாஃபியா, அதனால காப்பாத்தி அவன ஒரு காரணத்துக்காக. சரி, என் டீம் வீக்கா இருக்குன்னா அதிர்ச்சி ரிக்கி. நோ நோ நோ, யாருப்பா வீக்கா? அந்த பக்கம் இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் என்பி விவேக் அண்ணா ஐஸ்வர்யா ராம் 4 பேர் இருக்கலாம். இல்ல எனக்கு ஐஷுவை காப்பாத்த அவ்வளோ இது பண்றது எனக்கு இன்னொன்னு காட்ஃபாதருக்கே சொன்னாங்க ஐஷா காப்பாத்து நான் இருக்கேன், அது விட்டு நீ எதுக்கு அவனை பண்ண? ஐஷோ போட்டு தள்ள அது வேற சொல்லி அது விட்டு என்னதான் தோணுது ஒவ்வொருத்தரையா பாயிண்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிட்டு இருக்காரு. என்ன பாஸ் பேசுறீங்க? என்பி முடிச்சிட்டியா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல இவரு செப்பா அது டாப்புக்கு ஆரம்பிக்கவே இல்ல காட். டிஷ் பேர் என்னப்பா? இப்போ ஃபர்ஸ்ட் மித்துனோட பாயிண்ட்ஸ்க்கு வரேன். ஐஷுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ணலனா, எனக்கு ஐஷு மேல சுத்தமா டவுட்டே இல்ல. அவன் ஒரு 2 பாயிண்ட் சொல்லி ஐஷு ட்ரிகர் பண்ணா, அதுக்கு ஐஷு சமாளிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான் இங்க நடந்துச்சு. ஒன்னும் ஐஷு பெருசா தப்பான பாயிண்ட்ஸும் சொல்லல, அவன் சொன்ன பாயிண்ட்ஸுமே பெரிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸும் கிடையாது. எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா வி ஸ்டார் மேல தோணிக்கிட்டே இருந்ததுனால நான் வி ஸ்டார் தான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஐஷு நான் கவனிக்கவும் இல்ல. செத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்றாரு பாருங்கண்ணா. சும்மா செத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்றீங்க மாஃபியாக்கு. அயாஸ் இது ஒரு பாயிண்டாடா. சரி போ. அயாசனை வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு வி ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அயாசனை ஏன் வி ஸ்டார் சொல்லணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அயாசன் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு வி ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். நானும் வி ஸ்டாரை கவனிச்சேன். வி ஸ்டாரோட ஆக்டிவிட்டிஸ் போன எபிசோட்ல பல எபிசோட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்டு அவர் ட்ரிகர் பண்ணலான்றதுக்காக தான் வி ஸ்டார் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வி ஸ்டார் மாஃபியாவா என்னன்னு எனக்கு தெரியல, அதுவும் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்ல. இது மித்துனோட பாயிண்ட்டுக்கு. உன்னோட பாயிண்ட் என்ன சொன்ன? இவங்க பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். நீ வேலிட் சமாளிக்காத. ஐஸ்வர்யா வந்து நான் சொன்ன வேலிடான பண்ண ஒரு ஐஸ்வர்யா என்ன ஐஷோட பாயிண்ட் சொல்லலாம். ஏய் திருப்பி கேட்டா அப்ப ஃப்ளோல வருது அப்பதான் சொல்ல முடியும். நீ உஷ்டத்துக்கு எனக்கு புரியல. நீ என்ன எச்எம் சார் மாதிரி நாளைக்கு வந்து கேப்ப ஆன்சர் மித்துனோட பாயிண்ட் வேலிடா இருந்ததனால தான் மித்துனோட. ஆமா நீ இரு சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. மித்துனோட பாயிண்ட் வேலிடா இருந்துச்சு. மித்துனோட பாயிண்ட் என்னன்னா ஐஷு மாஃபியா நாங்க எல்லாம் டவுட் பண்ணி இது பண்றோம். நீங்க ஐஷுக்கு சப்போர்ட் பண்ணாம வீசா திருப்பி விட்டுட்டே இருக்கீங்கன்றது மித்துனோட பாயிண்ட். அது வேலிடா இருக்கு, அதுக்கு அட்ரஸ் பண்ண. உன்னோட பாயிண்ட் என்ன? இதே பாயிண்ட் தான் நானும் கொஞ்சம் புரியாத மாதிரி சொன்னேன். ஆனா இதுதான் என்னோட பாயிண்ட்மே. ஐஷு அவனோட இல்ல எனக்கு என்ன அயாசனே வி ஸ்டார் மேல ஸ்டார்டிங்ல சந்தேகப்பட்டாரு. ஆனா சேஜ் ஒண்ணு ஐஷுவை சொன்னாரு. சோ ஐஷு இன் கேஸ் அவங்க மாஃபியாவா இருந்தா ஏன் அயாசனை போட்டுருக்கணும் அவசியம் இல்ல, சேஜுவை போட்டுருக்கலாம்ல. சரி ரீசன் சொல்லுப்பா. சரி ஓகே, நீங்க மித்துனை நம்புறீங்க. பாயிண்ட புடிச்சிட்டே மித்து நம்பலடா. இப்போ ஒரு இரு அதான் பேசிக்கா உன்னோட டவுட் வந்து என்னன்னா, பேசிக்கா நான் வந்துட்டு இது ஒண்ணு பண்ணல ஐஷுக்கு. நீ சொன்னதுக்கு நான் ஐஷுக்கு ஓட் பண்ணல. இரு அதனால தான் நீ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு தூக்குற. என்பிக்கு போலாம் ஃபர்ஸ்ட் இல்லடா. என்பி வில்லேஜ்னு சொன்னனே ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணி தான் போறோம். நான் ஐஸ்வர்யாக்கு அப்புறம் நீ பண்ணத வச்சு உமால மிதுன ஃபர்ஸ்ட் தான் வரல. உமால டவுட் வந்து அதான் உமால போறப்போ அதுதான் என் மேல போறல. நான் பாயிண்ட் சொல்றேன்ல, நான் வில்லேஜர் தான், நார்மல் வில்லேஜர் தான். ஐஷுக்கு நான் ஏன் தூக்கலன்றதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா வி ஸ்டார் மேல எனக்கு ஸ்ட்ராங்கா டவுட் இருந்ததனால வி ஸ்டாருக்கு போலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஐஷு நம்ம கொன்னுட்டோம். இப்ப கடைசியா குட்டி வினோ செத்துட்டார். 4 பேர் செத்துட்டாங்க. மொத்தம் 11 பேர் தான் இருக்கும். ஓகே உடனே கால்குலேஷன் பண்றான், அதெல்லாம் யோசிக்காத. ஏன்னா அயாசனை வந்துட்டு கேளு. அயாசனை செய்ஜு 2 பேர் மாஃபியா கொன்னது, குட்டி வினோ மாஃபியா கொன்னது. ஐஷு மட்டும் தான் நம்ம கொண்டிருக்கோம். ஐஷு மாஃபியா வேணாம்னு நமக்கு தெரியாது. நீ என்னதான் சொல்லல, நான் ஃபர்ஸ்ட் ஐசியர் சொல்லல. அது முடியல கொஞ்சமா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கலாம். நான் உனக்கு சொல்லவா, நீ எப்பவுமே ஜோக்கரா பார்க்க தப்பு. நான் கேம் பார்க்கணும். ஜோக்கா பார்த்து தான் நான் உனக்கு முதல்ல ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன்ல. நான் எவ்வளவு சீரியஸா ரிப்ளை பண்ணி. ஆமா இப்ப ஆனா அது கேம். ஆனா நீ இவ்வளவு ஸ்பேஸ் இல்ல. நான் ஒன்னு சொல்றேன், எல்லாரும் சேர்த்து இப்ப என்னைய கார்னர் பண்றீங்கல்ல. நான் வில்லேஜர் ஓகேவா. நிறைய பேர் மாஃபியா இருக்காங்க. பேலன்ஸ் 4 மாஃபியாவே இருக்காங்கன்னு வச்சுங்க. ஐஷு மாஃபியானே இருக்கட்டும், பேலன்ஸ் 4 மாஃபியா இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. நான் மாஃபியாவே இருந்துட்டே போட்டோம். அடுத்த ஆட்ட நீ தூக்கிக்கங்க. நீ தாண்டா காட்ஃபாதருக்கு வாய்ப்பு இருக்குலடா. சோதிக்காதீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க அவர் சொன்னார்ல. தம்பி எனக்கு வி ஸ்டார் மேல சந்தேகம் வரலடா. நான் கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு என்னன்னா அவரை டிஃபெண்ட் பண்றத விட்டுட்டு திடீர்னு இப்ப நான் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கனால ஏன் பக்கம் திருப்பிட்டார். ஏன் என்ன நம்பணும்னு அதுதான் புரியல. அவர் மாஃபியாவா இருந்தாரா எப்பவுமே ஸ்டார்டிங்ல சந்தேகம் வரப்ப இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னமோ சொல்லுது, உள்ளுணர்வு சொல்லுதுல. அது என்பி மேல சொல்லுதுப்பா. நான் இந்த ஏன் இவ்வளவு பேசுறது தெரியுமா? நீங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றதால. இல்ல ஒரு ஓட்டிங் அவர் ஓட்டு பாருங்க அவர் எப்படி பேசுறாரு. டேய் எப்படி போட்டாலும் சரி. நான் ஒரு செத்தா கூட சாவறேன் பா. சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நான் சொல்றேன் இவன் மேல எனக்கு டவுட் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. என் மேல டவுட் இருக்கா? எனக்கு வி ஸ்டார் இப்ப பேசுறப்ப வி ஸ்டார் மேல போடா வெங்காயம். டேய் நீ இந்த கல்யாணம் 8 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கரெக்டான முடிவு எடுத்ததே இல்ல. நான் வெச்சிக்கல. இல்ல உங்களுக்கு இருக்கா? இல்ல சரி நீங்க செகண்ட் ஓட்டிங் போறதுனா போடுங்க. இவங்களுக்குலாம் யாருக்கும் என் மேல டவுட் இல்ல. உங்களுக்கு டவுட் இருக்குனா செகண்ட் ஓட்டிங் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆவலையா? அவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகுதா? மித்தோன் என்பிக்கு செகண்ட் ஓட்டிங் போயிட்டு அடுத்து ஏதாவது முடிவு பண்ணலாம். என்பிக்கு யாராவது ஓட் பண்றீங்களா? கை தூங்க.
மைனாரிட்டி கை இறக்கிருக்கீங்க. எதுக்கு பண்ணல? என்பி சொன்ன பாயிண்ட் வழக்கமா கால்குலேஷன் தான் சொல்லிருக்கேன். இல்லனா இல்ல நான் சீரியஸா கேக்குறேன். டேய் கடைசி வரைக்கும் இருந்துட்டு பிரச்சனை பண்ணாதடா. எனக்கு அவன் V-Star மேல டவுட் V Star மேல எனக்கும் டவுட் இருக்கு. ஏன்னா இவன் மேல நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லல அந்த அளவுக்கு எனக்கு NP மேல டவுட். சரி ராமே என்ன ராம நீ மிதுன் நீ ஏன் மிதுன் என்ன எப்படி சொல்ற? நீ ஏன் என்ன கார்னர் பண்ற? எனக்கு நீங்க பேசின பாயிண்ட் எதுவுமே எனக்கு லாஜிக்கலா எனக்கு ஒட்டல. அதனால தான் நான் முதல் விஷயம் நான் மாஃபியாவா இருந்திருந்தேனா இப்படி ஒரு டிபேட்டுக்கே நான் வர மாட்டேன். முதல்ல நீ வேற என்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்ற? ஏன் எனக்கு இதுதான் எனக்கு நீங்க ஆர்கியூ ஃபர்ஸ்ட் நான் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல ஐஷு பாயிண்ட், அதுவும் எனக்கு ஜஸ்டிஃபை ஆகல. ரெண்டாவது நீங்க ஆர்கியூ பண்றப்ப எனக்கு ஜஸ்டிஃபை ஆகல. அதுதான் ஐஷு பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகலன்னா அது எனக்கு தெரியாது. நான் அது பேசிட்டே இருக்கவே நீங்க டக்குனு போய் ஏன் பக்கம் திருப்பி விட்டீங்க. நான் உன் பக்கம் திருப்பல. அவன் என்னைய மட்டும் கார்னர் பண்ணிட்டே இருக்கான். ஏன் என்ன கார்னர் பண்றானா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. பாயிண்ட் ஜஸ்டிஃபை ஆகல. அதனால தான் உங்க பக்கம் திருப்பி. அதுக்கு தான் நான் சொன்னேன். நீ ஐஷுவை சும்மா ப்ளேம் பண்ண. எப்போதும் குட்டி வீரோக்கு நம்ம ஒரு ப்ளேம் பண்ற மாதிரி தான் நீ ஐஷுவை ப்ளேம் பண்ண. அப்படி நான் சொல்லடா. நான் அப்படி நான் சொல்லவே இல்லடா ஐஷுவை. நீ ஐஷுவோட பாயிண்ட் சொல்ல மறுபடியும். அதான் டேய் அது ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் எனக்கு குட்டி வீரன் விளையாடும்போது அது டக்குன்னு நம்ம சொல்லிட்டீங்கன்னா பவர் சொல்றதே சொல்லி V-Star அதே தான் பண்ணாரு. நான் அதை மட்டும் சொல்ல. அதுக்கப்புறம் அது நடவடிக்கை அதெல்லாம் பார்த்த அந்த ஆட்டிட்யூட்லாம் சேஞ்ச் நல்லாவே தெரிஞ்சது. நீ அப்படி ஐஷு அப்சர்வ் பண்ணல. அதே மாதிரி நான் V-Star அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் நான் V-Star ஸ்ட்ராங்கா போலாம்னு சொன்னேன். ஆனா அது அப்படி தெரியல. ஒரே நிமிஷம். இந்த கேம்ல இப்ப நீங்க கரெக்டான ஆளை ஐடென்டிஃபை பண்ணலனா இன்னைக்கு நைட்டே போகாது. அதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு நான் அதுக்கு தான் போராடிட்டேன். ஆஷிக் அப்படின்னா டிவில அப்படின்னா உறைஞ்சு போயிட்டேன். சில மாதிரி உறைஞ்சிட்டான். நீ சொல்ல ஆஷிக் இப்ப நீ பாத்து அனலைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது NP தான்ட்டு. ஆனா எனக்கு V-Star மேல தான் கொஞ்சம் டவுட்டா. ப்ரோ V-Star இல்ல ப்ரோ. மறுபடியும் முதல்ல இருந்தா உனக்கு இருக்குல்ல அப்ப V-Star போய் பாப்போம் போ. ஏய் V-Star இருக்கு. ஆனா அதான் எனக்கு V-Star-ஓட எனக்கு NP மேல ஸ்ட்ராங்காவே டவுட். நான் திரும்பி சொல்றேன் அவன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. அதான் சொல்லல அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து திரும்பி ரைட்டே போவாதுங்கறாங்க. இப்போ V-Star நீங்க வில்லேஜர்ங்கறீங்களா? நான் வில்லேஜர் தான். அப்புறம் ஏன் இப்ப எனக்கு ஓட்டு போடுறீங்க? ஆனா நீ மாஃபியா வேற நான் மாஃபியா இல்ல V-Star. அது எப்படி நான் நம்பறது? நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு. இப்போ நீங்க எனக்கு ஓட்டு போடுறீங்கல்ல, இந்த ஓட்டு போட்டு நான் செத்துட்டேன்னா கேம் முடிஞ்சிரும். அது ஓகே உங்களுக்கு? ஓகே அவன் மாஃபியா தானே. அப்ப எனக்கு போட்டாலும் எனக்கு ஓட்டு போட்டாலும் நானும் கேம் முடிஞ்சிரும். ஓகே உனக்கு? ஓகே. யார் போட்டாலும் அப்ப கேம் முடியதா செய்யும். யாராச்சும் ஒருத்தர் நாமினேட் பண்ணி தான் ஆகணும். சந்தேகம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் சொல்றேன் உன் மேல. சரி நீங்க மட்டும் ஓட்டு போடுங்க. சரி ஓகே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி விடிய உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க நீங்க. நான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றேன். எனக்கு தோணுது. யாருக்கு இப்ப ஓட் பண்ண போறீங்க? யாரு? V-Star. V-Star-க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மெஜாரிட்டி V-Star. மெஜாரிட்டி வில்லேஜ் போயிட்டாங்க. ரெண்டு இது போயிட்டாங்க. எங்க குட்டிவினோ வில்லேஜர். ஓகே இதுக்கு அப்புறம் ஆமா குட்டிவினோ வில்லேஜர் தான். அவன தான் இதுல போட்டாங்களே. ஆமா வில்லேஜர். ஓகேவா? ஆல்ரெடி லவர்ஸ். ஐஷு வந்து மாஃபியாவா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எனக்கு என்ன தோணுதுன்னா NP-யோட ரியாக்ஷன் NP-யோட எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பண்ணுவான். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன். நான் இந்த எங்க பேரு கேட்டா வளருவேன் பதறவேன் எதுவுமே பண்ணல. ஆனா இந்த நான் வந்து வில்லேஜர் இந்த தூக்குனாலும் பிரச்சனை இல்லை. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டேன். பேசி செத்து போனா பரவாயில்ல. நான் இல்ல அடிச்சு சொல்றேன். நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவர் இல்ல. V-Star இல்லன்னு நீ சொல்லிட்டு தானடா. ஆமா. அவனும் அந்த பாயிண்ட் தானடா. ஆமா. அவன்ட்ட ஏன்டா இப்ப நீ அந்த கேள்வி கேக்குற? பவர்க்கா கேக்குறேன். அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கான். தெரியுதா யார் குழப்பறானே? நீ தான் ஸ்ட்ராங்கா சொல்றீல V-Star இல்லன்னு சொல்றீல. ஆமா இல்ல. அப்ப அவனும் அதே தான பாயிண்ட் சொல்றான். ஆமா. நீ எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றன்னு எதுக்கு அவன்ட்ட கேக்குறப்ப? சரி சாரிடா. இது வேலிடான பாயிண்ட். இது வேலிடான பாயிண்ட். நான் அக்செப்டபிள். இத தாண்டா ரொம்ப நேரமா NP நான் ட்ரை பண்ணிருந்தேன். வாழ்த்துக்கள்ரா. ஆனா அவன் நம்பாதீங்க. ஆனா V-Star கிடையாது சொல்லிக்கிறேன். புதுசா வந்தவங்கல ஒரு மாஃபியா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல மாஃபியா கண்ணு மூடு அந்த ஒரு குழப்பத்துல ஒரு குழப்பம் நடந்துச்சு. அது வந்துட்டு காட்ஃபாதர் கண்ண திறங்கன்றப்ப மாஃபியா கண்ணு மூடிட்டாங்க. மாஃபியாவும் கண்ண திறங்கன்னு மறுபடியும் சொன்னாங்க. சோ அதுல புதுசா வந்த ரெண்டு பேர்ல ஒரு மாஃபியா இருக்கு. சொல்லவே இல்ல. நான் பாட்டு அமைதியா இருக்கேன். அதுதான் பிரச்சனை. நீ பாட்டு அமைதியா இருக்க. ஏன்னா இப்ப ராம் மேலே சந்தேகம் வருதுன்னா NP-க்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க. பிரதீஷ் ப்ரோ நான் சப்போர்ட்டா பண்ணவே இல்ல. அப்ப கைய மூடி மைக்ல மூடி கைய விட்டு சும்மாறா. ஏன்னா கை தூக்கு. அதான் விசாரணை கணக்கு எடுத்துக்கலாம். அவர் அறிவுபூர்வமா வளர யோசிச்சிட்டு இருக்காரு எல்லாரும். அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ இருக்கு பாத்தியா? நீ எப்பவுமே ஒரு நிமிஷம் இன்னொரு அறிவிப்பு. இப்ப நீங்க கரெக்டான ஆளை தூக்கலனாலும் கேம் முடிஞ்சு. ஸ்லீப்புக்கு டைரக்டா போனாலும் கேம் முடிஞ்சு. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்? இந்த இதுல ரெண்டு பேர்ல ஒரு மாஃபியான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ட்விஸ்ட் ஆகி ராம் இது அதுன்னு மீனா சொல்லுமா புது பால் தானே. ஒரு நாள் ஒரு கேம் போடுமா? ரொம்ப நேரம் போணுமா? ஆமாமா. நான் நார்மல் வில்லேஜர். எந்த பவரும் இல்ல. உங்களுக்கு லாஸ் தான். எங்க லாஸ் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டே சொல்ற. வில்லேஜர் லாஸ்னா உனக்கு அவ்வளவு ஜாலியா உனக்கு. உங்களுக்கு லாஸ் அவ்வளவு ஹாப்பியா இருக்க. மனுஷ உயிர்னு அவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை. நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் போடாதீங்க. சரி நான் மாஃபியாலாம் இல்ல. இரு. இரு. நீங்க என்ன தொட்டு இப்படி கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தர் வெளியே போயிட்டா அவுட்.
ஓகேங்களா? ஆமா ஆமா. இப்போ நான் வந்து கெஸ்ட் அமீர் கான் என்ன சொல்லியிருக்காரு, கெஸ்ட்டை நம்பணும்னு சொல்லியிருக்காரு. ஏய் அமீர் கானே நான் நம்ப மாட்டேன் இந்த கேம்ல. நீ அமீர் கான் சொல்லி அது விடுங்க. நான் வந்து வில்லேஜர் தான், சாதா வில்லேஜர் தான். இப்போ நான் வந்து இப்போ என்பி அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் அதான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுறாரு. அவரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என் பக்கம் திருப்பி விடுறாரு. ஒன்று அவரா இருக்கணும் இல்லை இவரா இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாரோ இவங்க 2 பேருமே ஒரே டீம் வந்து கூட ஒருத்தர் வெளியே அனுப்பலாம் பண்ணியிருக்காங்களே இதே ஷோல. மங்காத்தா அஜித் அர்ஜுன் மாதிரி. இது அஜித் அர்ஜுன். சரி நீ அஜித் அர்ஜுன் ஒத்து முடியாது. இப்ப சொல்லு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து போய் சொல்றேன்னு சொல்லி இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க கூட. புதுசா வந்து இவ்வளவு இறங்க மாட்டான். வாய்ப்பு கொடுங்க அடிங்கன்றவன் ஒரு புதுசா கெஸ்ட். ஏன்னா அவன் தெரியும் அடிப்போம் நம்ம எல்லாருமே. ஆனா அவன் தெரிஞ்சு சாகா சொல்லியிருக்கானா ஒரு கான்ஃபிடன்ஸ் படுத்தே விட்டான் ஐயா. இப்போ இவன் சொன்னதை வச்சு பார்த்தா இவன் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா இவ்வளவு ஃபர்ஸ்ட் கெஸ்டா நான் இந்த இதை சொல்றேன். ஒரு கெஸ்ட் இவ்வளவு மீட்டர்லாம் போக மாட்டேன். புது ஷோ கொஞ்சம் அப்படின்னு இவன் அந்த மீட்டருக்கு போயிட்டான். அதனால இவன் எதுக்கு வேணாம். பாவம். எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு என்பி தான். நான் சீரியஸா கேக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் வி ஸ்டார் மேல திரும்பிட்டு இருந்தோமா, இப்போ திடீர்னு இப்போ ஆஷிக் பக்கம் போறோம், அங்க போறோம், மாறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வி ஸ்டார் இவர் ஸ்ட்ராங்கா சொன்னார்னா ரெண்டாவது எலெக்ஷன் அப்ப வி ஸ்டாருக்கு தானே சொல்லிருக்கணும். ஏன் திரும்ப அங்க ஆஷிக் பக்கம் போறோம்? இல்லனா ஒருத்தர் கொன்னா மொத்தமா காலி ஆயிடும். எனக்கு வந்து அந்த வி ஸ்டாரோட ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட புதுசா வந்ததுல ஒரு அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆஷிக்க சொல்லிருக்கலாம். இதே பாயிண்ட் அப்பே இதே பாயிண்ட். இப்போ ஆஷிக்க வந்து ஃபர்ஸ்டே குட்டி வேணும். நான் ஏன் அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் சொல்லலனா நீங்க எல்லாரும் ஐஷுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்டீங்க. ஐஷுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணலனா அப்ப நான் வி ஸ்டார் கவுண்ட் நீங்க அதோட சேர்த்து நான் இப்ப சொல்றேன். நீங்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஃபர் பண்ணப்பா. ஏனதா வி ஸ்டார் சொன்னேன். இல்ல இல்ல நான் திரும்பி சொல்றேன். நான் இப்ப ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு நமக்கு. இப்ப கரெக்ட்டான ஆளை தூக்குனாதான் நம்ம கரெக்ட்டா அடுத்த கேம் விளையாட முடியும். அதனால இப்ப எனக்கு வி ஸ்டாரை விட இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு மாஃபியா இருக்கு. அதுதான் இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க இவர் மேலே கடைசி வரைக்கும் நின்றுந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. எனக்கு நீங்க இங்க இருந்து இப்ப திரும்ப ஆஷிக் பக்கம் போறோம். எனக்கு இப்படி ஜம்ப் அடிக்கிறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் போன ஆட்டத்துல என்ன ட்ரிகர் பண்ற பாரு. நான் வி ஸ்டார் ஸ்ட்ராங்கா நின்னா. நானும் வில்லேஜர், மித்துனும் வில்லேஜர், 2 பேருமே அடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நடந்துச்சு. அப்ப நான் யாரு? அது தெரியல எனக்கு. நானும் வில்லேஜர். நான் மித்துன் எதுக்கு நான் வில்லேஜர்னு நான் நம்புறேன்னா மித்துனோட மாஃபியா பாயிண்ட்ஸா இருந்தா இதெல்லாம் மாஃபியா இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேசணுன்ற அவசியமே கிடையாது. அதனால நான் மித்துன வில்லேஜர் நம்பி நாங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கோம்ன்றது நான் வந்து சமரச பேச்சு மித்துன என் மேல டவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் பண்ணல. நான் வில்லேஜர்ன்றது எனக்கு தெரியும். ஒருத்தர தூக்குனா மேட்ச் காலி ஆயிடும்ன்றதுக்காக நான் இத பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல. எவ்வளவு பேசுறது? சரி நீ அனலைஸ் பண்ணு. விவேக் என்னடா பிரச்சனை? விவேக் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஓ மேல தான் அப்ப சொல்ற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்றா. அதான் சொன்னேனேடா. என்ன சொன்ன? வி ஸ்டார்னு சொன்னா யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்க. சும்மா கை தூக்குறீங்க. எனக்கு நீங்க அப்ப நாங்க பேசல. அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. வேலிடா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல. விசாரணை ப்ரோ இருக்குல மீனா. அப்ப நீங்க சொன்னாதான் அப்ப பண்ண முடியும். அவன் எங்கள மட்டும் திட்றான். விசாரணை ப்ரோ மாஃபியா வேணா தூக்குங்க இந்த வாட்டி. இது தப்பே இல்லல. நீங்க என்ன அனலைஸ் பண்ணி சொன்னாதான் பிளான் பண்ணி பண்ண முடியும். என்பி சொல்றான்ட்டு நீ என்ன தூக்குறீங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அயாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னானா அந்த நைட்டே அயாஸ் செத்துட்டான். இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா அப்போ சேஜோன ஐஷோ சொன்னாருனே. அப்ப சேஜும் அவர் சொன்னாரு. ஒருவேளை சேஜுவை போட்டுருக்கலாம்ல அவங்க. அது சொல்லியாச்சலனே. அப்ப என்பி தான நான் ஃபர்ஸ்ட் தூக்கிருக்கேன். மாஃபியா இருந்தானா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் என்ன ட்ரிகர் பண்ணனும் சொல்லிட்டு என்பி தான ஃபர்ஸ்ட் தூக்குறேன். எனக்கு என்பி தோணுதுப்பா. வரவங்க வாங்க. இல்லனா நான் அத பண்ணிருப்பேன். என்பி ஓகே என்பி ஃபர்ஸ்ட் வோட்டிங். டிஃபெண்ட் பண்ணு. மறுபடியும் அதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் வில்லேஜுக்காக தான் பேசுறீங்கன்னா எனக்கு ஓட் போடுறதுல தப்பான ஒரு முடிவு. நான் இப்ப செத்துட்டேன்னா மேட்ச் முடிஞ்சிரும். ஓகேவா? நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப நீ ஆக்சுவலி இந்த கேமை குழப்புறது நீங்க 2 பேர். ஓகேவா? ஏன்னா இதை நான் சொல்றதை கேளு. இப்ப நீ ஒரு பாயிண்ட் சொல்லில அதே மாதிரி தான் எல்லா பாயிண்ட்டுக்கும் குழப்பிட்டு இருக்க. நான் என்ன பாயிண்ட் தெளிவா சொன்னாலும் நீ இது ஒத்துக்கிற மாதிரியே இல்ல ஒத்துக்கிற மாதிரியே இல்ல என்பின்னு தான் சொல்லிட்டு இருக்க தவிர என் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. முதல்ல நானும் வில்லேஜர். நான் வில்லேஜுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் இப்ப கொன்னா தப்பான இதா போயிடும். பேலன்ஸ் 4 மாஃபியா இருக்காங்க நமக்கு தெரியுது. அந்த 4 மாஃபியாவை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். நீங்க எல்லாம் இப்ப ஐஷுக்கு நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட வச்சு தான் இங்க எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. எல்லா பாயிண்ட்ஸுமே. இன்னொன்னும் சொல்றேன். அவனோட கிளவரான மூவ் என்னன்னா மித்துனை வந்து நம்பறேன் வி ஸ்டாரை நம்பலன்னு சொல்றான். அப்ப மித்துன் மேல எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கனால தான் மித்துனை நம்பறேன். இல்ல என்ன நம்பி இருக்கணும்ல. நான் ஒரு வில்லேஜ்ல உள்ள கஷ்டப்பட்டு பேசுறேன். மித்துனை நம்பறேன் உங்களை நம்ப முடியலன்னு சொல்றப்ப பேசும்போது இது ஒரு கிளவரான மூவ் தான். மித்துன் மேல நீங்க எல்லாம் எப்படி ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். அவன் என்னைய கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதனால நீங்க அவன்கிட்ட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு என் மேல டவுட் இருக்கிறதுனால மித்துன் மேல நீங்க எல்லாரும் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணிட்டீங்க. இது ஒண்ணுதான் ரீசன் மித்துன் மேல ட்ரஸ்ட் கெயின் ஆயிருக்கு உங்களுக்கு. அண்ணாநிசி இங்கிலீஷா பேசுறாங்க. இல்ல அத திருப்பி சொல்றேன். அத சொல்றேன். ஷோக ரெண்டு அண்ணாநிசி பசங்க ரெண்டு அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு நடிப்பு நடிக்கிறானுங்க பாரு. ஐயோ நானும் அந்த பாயிண்ட சொல்றேன். மித்துன் மேல இங்கிலீஷ்ல பேசாத. போலியா அத மட்டும் சொல்ல. தேவையில்லாம உள்ள வந்தமா கேம கெடுத்த மாதிரிலாம் பண்ணாத. நான் தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்றேங்க. காடே குழம்பி போய் இருக்காங்க. இந்த மானங்கட்ட கிராமத்துல எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்ல காட். நீங்க செகண்ட் வோட்டிங் போங்க. நான் போறேன் எனக்கு வேணாம். ஓகே இப்போ செகண்ட் வோட்டிங் என்பிக்கு. என்பி செத்துட்டார். கையா இருக்குங்க. ஐயா தோர இது சோயனல பூமி ஐயா. வில்லேஜ் தோத்துட்டீங்க. மாஃபியா ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ அவன விடாதீங்க. அவன வெட்டி கொல்லுங்க.
காட் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் காட். அதிர்ச்சி மாதிரி ஒரு தத்தி உலக மகா தத்தி பார்த்ததே இல்ல எங்கேயுமே. ஐ எம் சாரி பாபு. அவன் என்னன்னு அவன் வாயிலே கேட்டுக்கங்க. போலீஸுங்க. யாரை செக் பண்ண? வி ஸ்டார் செக் பண்ணடா, அயாசனை செக் பண்ண இல்ல, அப்புறம் வி ஸ்டார் செக் பண்ண இல்ல, மூணாவதா தான் உன்னை செக் நீ மாஃபியாவா? இல்ல வி ஸ்டார் இல்லடா. சொல்லு குட்டி வேணும் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னா ஒரு பாயிண்ட், அவசரப்பட்டு தேவையில்லாம ஜோக்குக்கு ஒரு உயிரை வந்து கொல்லாதீங்கன்னு சொன்னா கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நீ சொன்னல புறா ஒரு நேரம் என்ன சொன்னா கடைசியில 2வது ஓட்டிங் போட்டீங்க, பவர் இருக்குன்னு சொல்ல வச்சனா என்ன 2 தடவை ரோல் பிளாக் பண்ணாங்க, கொண்டாங்க. டாக்டர் நானு, டாக்டர். நானும் வில்லேஜர்னு கதறேன். ஒன்னெல்லாம் நம்ப மாட்டோம். வேணாடான்னு சொன்னேன். எல்லாரும் பிரீஃப்காட கை தூக்குனீங்கல்ல, என்னாச்சு இப்ப? ஃபர்ஸ்ட் 2வது சொன்னல ஆசிக்க பாடுறான்னு சொன்னல, நான் வந்தல்ல. இவன் ஒளறான், அமீர்கான்லாம் போறான். டேய் நான் போலீஸ் செக் பண்ணடா. யார் இவனை செக் பண்ணி? ஆனா 2வது தடவை நல்லா பேசினான்ப்பா. 2வது தடவை சூப்பரா ஒளறிட்டான்டா. இவனை பிடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும்டா. இவனை ஃபர்ஸ்டே சவுண்டே கேட்டுருச்சு எனக்கு இவன் பேசுனது. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், புதுசா வந்தவங்கள இப்போ உடனே தூக்குறமான்னு சொன்னேன். இல்ல இது கன்ஃபியூஸ் ஆயிரக்கூடாது, அதுக்காக சொல்றேன். யார் காட்ஃபாதரோ அவங்களே பண்ணட்டும்ன்றேன். நான் கன்ஃபியூஸ் ஆயிரக்கூடாது, அதுக்காக சொன்னேன் நான். மாஃபியா ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா மிதுன் என்பியை ஒரு குழப்பிட்டான். நானும் மிதுனும் வில்லேஜர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாஃபியாவை ஜெயிக்க வச்சதால மாஃபியா உங்கள் வெற்றியை கொண்டாடலாம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா அதிர்ச்சி, ரிக்கி, வி ஸ்டார். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சென்னையில 2 ஆர். ECRையும் OMRையும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ்.